கையை ரெண்டும் சேர்த்து கேட்டுருந்தோம். இப்போ போக போக தலைக்கு மேலே ரெண்டு கையும் உயர்த்தி துவா கேட்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி கற்றுக்கிட்டு இருந்துக்கிறாங்க? துவா கேட்கும்போது அவனுடைய விதத்தை பற்றி கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக கையேந்தி கேட்டாங்க. நமக்கு என்ன செய்யுது ஹதீஸ்ல இருக்கு. கையேந்தி இப்படி தான் ஏன்னா நபிகள் கட்டளை போடல. நபிகள் என்ன செஞ்சிருக்காங்க? கையேந்தி கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலை தொழுகைக்கு நபிகள் பிரார்த்தனை செய்யும் போது அதனை செய்ய ரொம்ப உயரத்தில் அக்குள் போதையெல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சாங்க? மலை தொழுகை வந்து கையை மாற்றி வச்சு துவா கேட்டிருக்காங்க. மற்ற துவாக்கள் சொல்ல கையேந்தி கேட்டாங்கன்னு இருக்கு. நபிகள் ரொம்ப உயரம் ஏற்றியும் கேட்டிருக்காங்க. அதனால இப்படித்தான் கேட்கணும் நபிகள் சொல்லலை. அதனால கையேந்தி அல்லாஹ் நபிகள் பொதுவாக சொல்லும் போது ஒரு அடியான் அல்லாட்ட கையேந்தி கேட்டா அந்த கையை அல்லாஹ் திருப்பி அனுப்புவதுக்கு அல்லாஹ் வெக்கப்படுறான். ஆனால் என்ன செய்யலாம்? கையேந்தி கேட்கலாம். கையை மெதுவாக நீ ஏற்றி கேட்டுக்கலாம், ரொம்ப உயரமா ஏற்றி கேட்டுக்கலாம், என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் என்ன செய்ய நபிகள்லாம் இப்படித்தான் கேட்கணும்னு சொல்லாதனால சில நேரம் நபிகள் ரொம்ப உயரமா கேட்டாங்க, மற்ற நேரம் கையேந்தி கேட்டாங்கன்னு இருக்கு. எவ்வளவு தூரம் உயர்த்தினான்னு செய்ய இல்லை. ஆனால் என்ன செய்ய கையேந்தி துவா கேட்கலாம். ரொம்ப உயர்த்துற அவங்க விருப்பத்தை பொறுத்தது. அதுவும் என்ன செய்ய நபிகள் ரொம்ப உயரமா என்ன ஏற்றி கேட்டிருக்காங்க. ஒரு சில தர்கால ஹபூர்ல இருந்து ரத்தம் வருதுன்றாங்க. சில தர்கால இந்த ஒரு சில அற்புதங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. தர்கால இந்த குளத்துல போய் மருந்து கலக்குறாங்கன்றாங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம். ரெண்டாவது என்ன ஒன்று, இந்த தாயத்து தகுதிலாம் போடுறாங்க, அதனால அவங்க வெற்றி ஆகுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது தர்காக்கள்ல அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக ஒன்றை விளங்கிடுங்க, ஒருவன் உண்மையிலே அற்புதம் செஞ்சாலும் தர்காவில் அற்புதம் செய்ய முடியுமா? ரெண்டாவது வந்துக்கணும். ஒருவர் உண்மையிலே அற்புதம் செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட கேட்க துவா அங்கே போய் கேட்டுடலாமா? அல்லாஹ் செய்யக்கூடிய வணக்கத்தை அங்கே போய் செஞ்சிடலாமா? உண்மையிலே ஒரு ஆள் தஜ்ஜால் வர்றான். தஜ்ஜால் என்ன செய்யறான்? வர்றான். தஜ்ஜால் என்ன செய்வான்? உண்மையிலே அற்புதம் செய்வான். தஜ்ஜால் என்ன செய்வான்? மழை பெய்யும், மழை பெய்யும். தஜ்ஜால் இன்னைக்கு நடக்கிறத ஏமாத்து வேலை. பின்னாடி சொல்றேன். தஜ்ஜால் மழை பெய்யும், மழை பெய்யும். தஜ்ஜால் ஒரு ஊருக்கு வருவான். என்ன கடவுளை ஏத்துக்கிறீங்களா? ஏற்றுக்கொள்ள முடியாதும்பாங்க. அந்த ஊரை விட்டுப்பா, அந்த ஊர் என்ன செஞ்சணும்? பஞ்சமாயிரும். தஜ்ஜால் ஒரு கையில ரொட்டி மலையை வச்சிருப்பான், ஒரு கையில தண்ணி ஆத்தரை செஞ்சிருப்பான் வச்சிருப்பான். ஒரு அழைச்சி தஜ்ஜால் கழுத்தை வெட்டுவான், என்ன செஞ்சிருவான்? மூத்தாயிரம் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவான். தஜ்ஜால் குஷ்டரோகிகளை குணப்படுத்துவான். கண் தெரியாத மக்கள் என்ன செய்வான்? குணப்படுத்துவான். இப்படி அற்புதம் தஜ்ஜால் செய்வான் என்பதனால் தஜ்ஜால கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? அற்புதம் செஞ்ச கடவுளா? தஜ்ஜால் காஃபிரோட அற்புதம் செய்யறானே. தஜ்ஜால் காஃபிர் தானே. அவனை என்ன செய்யறான்? அல்லாஹ் சோதனையாக்கி அவனுக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. அப்ப கெட்டவன் அற்புதம் செய்வான் போது அற்புதம் ஒருவன் செய்வதனால் அது அளவுகோல் கிடையாது. ஒரு ஆள் அற்புதமே செய்யட்டும். இப்போ ஒரு ஆள் என்ன செய்யறாரு? மழை பெய்யணும், மழை பெய்யுது, அவரை கடவுளை ஏற்றுக்கலாமா? அது அளவுகோல் மார்க்கத்தில் கிடையாது. கடவுள் யார்? இபாதை யாருக்கு செய்யணும்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்யணும், இபாதை செய்யணும். இந்த மாதிரி மழை பெய்யக்கூடிய சக்தி, இந்த மாதிரி சக்தியை அல்லாஹ் தஜ்ஜால் யாருக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் கொடுக்கல. அது ரெண்டாவது பிரச்சனை. உண்மையில அப்படி செய்ய முடியாது. ஒரு அற்புதம் செய்வதா அவனை செய்ய முடியாது, கடவுளாக முடியாது. சரி, நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்க. எந்த ஒரு நபியுமே இறந்த பிறகு அற்புதம் செய்யவே கிடையாது. எந்த நபி எடுத்துக்கிடுங்க, மூசா நபி எடுத்துக்கிடுங்க, ஈசா நபி எடுத்துக்கிடுங்க, நபிகள் நாயகத்தை எடுத்துக்கிடுங்க, ஜக்கரியா நபி எடுத்துக்கிடுவோம், மரியம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்துக்கிடுவோம். எந்த நபியா இருந்தாலும் அவங்க அற்புதங்கள் செஞ்சாங்க. எப்போ செஞ்சாங்க? மௌத்தான பிறகு எந்த நபியாவது அற்புதம் செஞ்சிருக்காங்களா? ஹதீஸ் ஒரு ஆயத்தில் இருக்கா? ஒரு குர்ஆன்ல ஒரு ஹதீஸ்ல இருக்கா? சரியான ஹதீஸ்ல மௌத்தான பிறகு அற்புதத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு நபி உயிரோடு இருக்கும் அற்புதம் செஞ்சா கூட என்ன அர்த்தம்? அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுற, வமா கானதி நபியின் ஐயத்திய பி ஆயத்தின் இல்லா பிஇذنில்லா. எந்த நபியா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அவர் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது. நபி கூட எப்படிதான் அற்புதம் செய்ய முடியும்? மூசா நபி கம்பு கையில் வச்சிருந்தாரு. கம்பு வச்சிருக்கும் போதுதான் அவர் அற்புதம் பண்ணிட்டாரா? கடலுக்கு முன்னாடி போய் நிற்பார். மூசா நபி கூட்டம் தான் சொல்லுவாங்க, மூசாவே கால அஸ்ஹாபு மூசா இன்னாதா முதலக்கூன். மூசாவுடைய சஹாபாக்கள் சொன்னாங்க, நான் மூழ்கடிக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னாங்க. மூசா நபி அதுக்கு முன்னாடி தான் அந்த கம்பை வச்சு செஞ்சாரு, கம்பை பாம்பாக்குனாரு. ஏய் கவலைப்படாதீங்க, கையில கம்பு இருக்குது, போட்டு ஒரே அடிக்கன்னு சொன்னாரா? அவர் சொன்னாரு, கல்லா இன்னமழி ரப்பி செய்யாது, என்னோட அல்லாஹ் இருக்கிறான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவானாங்க. அப்பதான் அல்லாஹ் வகை அறிவித்தான், அங்கு விருப்பி அசாக்கல் பஹர், நபியே உங்களுக்கு கம்பால் கடலை அனுப்பிடுறாங்க. அல்லாட்ட உத்தரவு வந்தவன் அடிச்சாங்கன்னு செஞ்சது. அது கடல் பிளந்துச்சு. பழக்க வச்சவன் யாரு?
அல்லாஹ். மூசா நபி அற்புதம் செஞ்சாங்களே, கம்புக்கா சக்தி, அந்த கம்புக்கு சக்தி இருந்தா அவங்க அடிச்சவனே பிளந்திருக்கணுமே, அல்லாஹ் பிளக்க வச்சான். ஈசா நபி அற்புதம் பண்ணாங்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஈசா நபி சொன்னாங்க, உபரி அக்குமக அபுரச உகையில் மௌத்தா பீதில்லா, நான் உபரி அக்குமக அபுரஸ் பிறவி குருடனையும் குஷ்டரோகம் பிடித்தவனையும் நான் குணப்படுத்துகின்றேன், இறந்தவரை நான் உயிர்ப்பிக்கின்றேன். எப்படி உயிர்ப்பிக்கிறேன்? எனக்குள்ள சக்தி கிடையாது, பிஇذنில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு, அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம். நபியுக்கும் பிமா தஅக்குலுன் வமா தத்தஹிருன ஃபீ புயூதிக்கும், நாம என்ன சாப்பிட்டோம் ஈசா நபி சொல்லுவாங்க. நீங்க சாப்பிடுவதை நான் உங்களுக்கு சொல்வேன். நான் உங்க வீட்டில் என்ன சேர்த்து வச்சிருக்கோம் அதை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப நாம நீங்க எல்லாம் இந்த சாப்பிட்டு வந்திருப்பீங்க நான் சொல்ல முடியுமா? ஈசா நபி சொன்னாங்க, நம்ம வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கோம், பேங்க் லாக்கர் லட்சமா போட்டு வச்சு பிச்சைக்காரமா நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஈசா நபி சொல்லு, பேங்க்ல எத்தனை லட்சம் போட்டிருக்க, வீட்டுக்குள்ள எத்தனை இவ்வளவு பூட்டி வச்சிருக்க, ஈசா நபி சொல்லிடுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இதுன்னு அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்வான்? சொல்லி கொடுப்பான். நபிகள் நாயகம் சில மறைவான விஷயங்கள் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அல்லாஹ் எதை சொல்லி கொடுத்தா அது தெரியும், அல்லாஹ் எதை சொல்லி கொடுத்தா என்ன செய்யாது தெரியாது. தாயிஃப் நேரத்தில் போய் அடிபட்டாங்க, அங்க ஈமான் நபிகள் நாயகம் தெரியுமா, அங்க போனா அடிப்பாங்க, ஈமான் கொள்வான், அடி விழுந்தது. எத்தனையோ போர்க்களங்களில் போய் சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. நபிகள் நாயகம் எத்தனை நாள் செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாம நிறைய துன்பங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அல்லாஹ் குர்ஆன் சொல்ல நபியை மக்களுக்கு சொல்லுங்கள், நான் மறைவான விஷயத்தை அறியக்கூடியவனாக இருந்தால் வமா மஸ்ஸனிய சூ, எனக்கு எந்த துன்பமும் ஏற்பட்டிருக்காது. மறைவான விஷயம் தெரியுது வச்சுருங்க, நமக்கு துன்பமே வரக்கூடாது. இன்னைக்கு 10 மணிக்கு நான் ஆக்சிடென்ட் ஆகும் எனக்கு தெரியுது, மறைவான விஷயம் தெரிஞ்சு நான் ரோட்டுக்கு போவேனா, ஆக்சிடென்ட் ஆகுமா? அப்ப நபிகள் நாயகம் ஏற்பட்ட துன்பம் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மறைவான விஷயம் தெரியாது. அல்லாஹ் எதை சொல்லி கொடுத்து அது மட்டும் அவங்களுக்கு தெரியும். அவங்க செஞ்ச அற்புதங்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றல் பிரகாரம் செஞ்சது. அப்போ ஒரு அற்புதம் செய்வதனால் அவன் கடவுள் தன்மையை செய்ய முடியாது, பெற முடியாது. கடவுள் செய்யக்கூடிய வணக்கத்தான் செய்யணும் அவசியம் கிடையாது. அப்ப அற்புதம் ஒரு அளவுகள் கிடையாது. இப்ப தர்காவில் அற்புதம் நடக்கும்னு சொல்றாங்களே, தர்காவில் மட்டுமா சொல்றாங்க? நான் கொண்டு வரட்டுமா ஐயப்ப சாமி மலைக்கு? ஐயப்ப சாமி மலைக்கு அவ்வளோ அற்புதம் கொண்டு வந்து காட்டுவோம். அவன் எழுதி வச்சிருக்கான், இவர்கிட்ட பல லட்சம் மடங்கு கோடி மடங்கு என்ன செஞ்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. ஐயப்ப சாமி மலைக்கு மட்டுமா அற்புதம் இருக்குது? கிறிஸ்தவர்கள் இப்பவுமே நடு வீதனை ஏமாத்துறான். குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார், ஊனமான நடக்கிறார், அவன் பண்ற அவ்வளவு கதை என்ன கிறிஸ்தவ மக்கள் எழுதி வச்சிருக்க இன்னைக்கு என்ன செய்யறான், ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப இது எல்லாம் அவனுடைய பொய்யா, அது உண்மையெல்லாம் கிடையாது, பொய்யா நம்பிக்கை. அற்புதமே நம்ம கண் முன்னாடி நடத்தி காட்டணும். அப்படி அற்புதமே நடந்தாலும் அவன்கிட்ட போய் இறைவனை செய்யக்கூடிய வணக்கத்தை அங்க போய் செய்யற அவசியம் செய்ய கிடையாது. ஒரு அற்புதம் ஈசா நபி அற்புதம் செஞ்சாரு, ஈசா நபியை காப்பாத்துன்னு கேட்கலாமா? அப்படி இஸ்லாம் சொல்லிச்சா? நபி என்ன அற்புதம் செஞ்சாங்க, நபி எல்லாமே காப்பாத்துங்க துன்பத்தை நீக்குன்னு கேட்கலாமா? அற்புதம் செஞ்சு அந்த நேரத்துக்குள்ளது அப்ப எப்போ செய்ய முடியாது. தர்கால் நடக்கிற அற்புதம் தான். இப்போ எந்த நபியுமே மௌத்தான பிறகு அற்புதம் செய்யல, மௌத்தான பிறகு அற்புதம் செய்ய சொல்றான்னு பாருங்க. இது எல்லாம் பொய்கள் தானே தவிர எதுவுமே உண்மை கிடையாது. அப்படி உண்மையா இருந்துச்சு, உண்மையா இருந்தா கூட நம்ம செய்ய வேண்டியதில்லை. அங்க போய் இறைவன் செய்யக்கூடிய வணக்கம் செய்யணும் அவசியம் கிடையாது. தஜ்ஜால் பெரிய அற்புதம் செய்யறான், அது தஜ்ஜால்கிட்ட போய் கேட்கலாமா? அதனால அவங்கவும் கட்டுக்கதைகளை, யூசுப் நபி ஜெயிலில் இருக்காங்களா இல்லையா, ஜெயிலில் இருக்கும்போது அந்த ஜெயிலில் உள்ளவங்களும் உபதேசம் பண்றாங்க, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குகிறீர்களே, இது எல்லாம் சம்மைத்துமுக அந்தும் ஆபாவுக்கும், நீங்களும் உங்க மூதாதையரும் இந்த பேரை வச்சுக்கிட்டீங்க, பேரை வைத்துக்கொண்டு அதுக்கு நிறைய கட்டுக்கதையில் இட்டு கட்டுகின்றீர்கள். எவெல்லாம் இந்த கோயில் கட்டி சம்பாதிக்கிறானோ, தர்கா கட்டி சம்பாதிக்கிறானோ, சர்ச்சை வச்சு மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்களோ, இவங்க கட்டுக்கதைகள் உண்டாக்காம இருக்க மாட்டாங்க. எந்த தர்காவுக்கும் ஒரு சரித்திரம் இருக்கும். இது அல்லாஹ்வே சொல்லிக்கிறார், தஹ்லுக்கூன இஃப்கன், நீங்கள் கட்டுக்கதைகளை உண்டாக்கி கொள்கிறீர்கள். கண்டிப்பா கட்டுக்கதையை உண்டாக்கி எப்படிங்க மொய்தி ஆண்டவர் என்ன செஞ்சாராம், ஒழு செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். ஒழு செஞ்சுட்டு இருக்கும் மிதியடியை திடீர்னு தூக்கி வீசினாராம். மிதியடியை திடீர்னு தூக்கி வீசினா உட்கார்ந்த பக்தர்கள் தான் செஞ்சுதான், சரி என்ன திடீர்னு அவுளியா மிதியடியை தூக்கி வீசுறாரு. அப்பதான் அங்க இருந்து பதில் வருதான், 2 கொள்ளைக்காரங்க என்ன செஞ்சாங்களாம், ஒரு முஸ்லீம்களை கொள்ளை அடிச்சாங்களாம். அவ மொய்தி ஆண்டவர் நேர்ச்சை பண்ணாங்களாம், மொய்தி ஆண்டவரை காப்பாத்து. இங்க இருந்து மிதியடியை தூக்கி வீசினோட இதை செஞ்சுதான், அப்படி கட்டு மாதிரி பறந்து போய் 2 கழுத்தை வெட்டுச்சான். இப்படி நடக்குமா? இந்த மாதிரி நடக்கக்கூடிய அல்லாத இந்த மாதிரி உதவி செய்ய முடியும். ஒரு மொய்தி ஆண்டவர் இப்படி செஞ்சா எழுதி வச்சிருக்காங்களே, இது அல்லாஹ்வுடைய பண்பு. இது கட்டுக்கதை நடக்குமா? என்ன செஞ்சாங்க, சாவுல் நபி பாஷா திடீர்னு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாரு, சேவிங் பண்ற கண்ணாடி தூக்கி வீசிட்டாங்க. சேவிங் பண்ற கண்ணாடியை தூக்கி வீசி பொழுது சாவுல் நபி வருது. ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதுவரை ஈரமா இருந்துச்சான். என்ன இதுவரைக்கும் ஈரமா இருக்குது? அப்போ சொன்னாங்க, கடல்ல ஒரு கப்பல் முங்கிட்டு இருந்துச்சு,
எல்லாரும் சாவுல மீது காப்பாத்தினாங்க. அப்படி தூக்கி விட்டனா இந்த கைக்கு போய் என்ன செஞ்சிருக்காங்க, கப்பலை தூக்கி விட்டு. இது எப்படி நடக்கும்? இதெல்லாம் என்ன கதை? அவங்க கதை எழுதி வச்சிருக்காங்க. தென்காசியில சாவுல மீது மூழுதுல சாவுல மீது பாஷா தென்காசியில போய் இருந்தாங்க. கடையந்தூர் பக்கம் தென்காசியில் போயிருக்கும் போது அந்த பக்தர்கள்லாம் கோயில் மாட்டை அரைச்சு சாப்பிட்டாங்க. கோயில் மாட்டை அரைச்சு சாப்பிடலாமா? அடுத்தவன கூடிய சொன்னேன். அது எவ்வளவு பேர் அநியாயம். கோயில் மாட்டை அறுத்து சாப்பிட்டவனே என்ன செஞ்சானா, கோயில்காரன் வந்து முறையிட்டாங்களாம், எங்க மாட்டை எப்படி அறுத்து சாப்பிடலாம்? அப்படியா? பக்தர் எலும்பப்பு தான் கொண்டாப்பா, எலும்பப்பு தான் கூட்டி வச்சு குன் அப்படின்னாராம். டக்குன்னு என்ன செய்ய, மாடு உயிர் பட்டுச்சு. இது அல்லா கூடிய ஆற்றல் மாடு இப்படி வருமா? எவ்வளவு அநியம், எவ்வளவு கட்டுக்கதை. கீழே கரைக்கு போனாராம் சாவுலமி பாஷா. கீழே கரைக்கு போனா என்ன செஞ்சுதான், அந்த ஊர்ல வந்து எல்லாம் போய் தண்ணி கேட்டாராம். யாருமே தண்ணி கொடுக்கலையா. உடனே சொன்ன, இந்த ஊரில் உள்ள தண்ணீர் அனைத்தும் உப்பு தண்ணீராக கடக அப்படின்றார். அது எல்லாம் உப்பு தண்ணி ஆயிடுச்சான். எது வரைக்கும் உப்பு தண்ணியா இருந்துச்சான்? இப்போ போய் நல்ல எண்ணி கிழக்கு நல்ல எண்ணி இருக்கும். இப்ப கேள்வி கேட்டக்கூடாதா இல்லையா? சதக்கத்துள்ள அப்பா வந்து மாத்தி விட்டாராம். சதக்கத்துள்ள அப்பா இருக்க கிழக்கிற அவர் வந்து என்ன செஞ்சிட்டாராம், நல்ல எண்ணியா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான், இன் அஸ்பக மாவுக்கும் கௌரன் ஃபமை யௌதிக்கும் மாய் மழையின், உங்க தண்ணி உப்பு தண்ணி ஆயிட்டு. அல்லாஹ் கரெக்டா இந்த பருவம் இப்படி இட்டு கட்டுவான்னு சொல்லி அல்லாஹ் கரெக்டா வாசகத்தை போடுறான் பாருங்க. உங்க தண்ணி உப்பு தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்ல தண்ணியை கொண்டு வரவன் யாருப்பா? அல்லாஹ் தவிர கடவுள் இருக்கான். அது அல்லாஹ்வுடைய சக்தி. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவன் கரெக்டா செஞ்சிருக்கான், இட்டு கட்டி வச்சிருக்கான். இவர் நத்தம்ங்கிற ஊருக்கு போனாராம். நத்தம்ங்கிற ஊர்ல போய் பூனைக்கு பால் கேட்டாராம். யாருன்னு செய்யலையா, பூனைக்கு பால் கொடுக்கலையா. இந்த ஊர்ல எங்கேயுமே பால் இல்லாம போடு சபிச்சிட்டாராம். இது அவளையா சபிக்கலாமா? இந்த மாதிரி கட்டுக்கதையை உள்ள போனீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு கப்சாக எழுதி வச்சு எல்லாமே பொய். அல்லாஹ்க்கு அவங்களை கடவுளா சித்தரிச்சு எழுதி வச்சிருக்காங்க. அந்த அற்புதம் செஞ்சாங்க, வச்சாங்க, போட்டாங்க, எல்லாமே கட்டி இவங்க கற்பனை தானே தவிர இன்னைக்கு அப்படி நடக்காது. அப்படி சொன்னா எல்லாரும் எழுதி வச்சு அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? ஐயப்ப சாமி மலைக்கு எழுதி, சபரிமலைக்கு எழுதி வச்சிருக்காங்க, சர்ச்சுக்கு எழுதி வச்சிருக்காங்க, இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்றான். வேப்ப மரத்துல பால் வடியுதுங்கிறான். என்ன இளவு கதையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அது எல்லாம் அவங்க சொல்ல உண்மை நம்பிடுவாங்களா? அப்ப இது ஒரு என்ன கிடையாது, அளவுகோல் வந்து கிடையாது. அது எல்லாம் பொய் தான்.